குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று குண்டலகேசி. அதில் அமைந்த 14வது பாடல். மனித உடம்பு மண்ணுக்கு தான் சொந்தம் எனது என சிந்தித்தலால் மற்ற இவ்வுடம்பு இன்பத்துக்கு ஆமேல் தினை பெய்த புன்கத்தை போல சிறியவும் மூத்தவும் ஆகி நுணைய புழுக்குளம் தம்மால் நுகரவும் வாழவும் பட்ட இணைய உடம்பினை பாவி யான் எனது எண்ணல் ஆமோ. சிந்தித்தல் அப்படின்னா நினைத்தல், தினை பெய்த அப்படின்னா தினை அரிசியால் சமைத்த, புன்கம் அப்படின்னா சோறு, மூத்த அப்படின்னா பெரிய, நுனை அப்படின்னா கூரிய மூக்குடைய, புழுக்குளம் அப்படின்னா புழு கூட்டம், இணைய அப்படின்னா இப்படிப்பட்ட, பாவி அப்படின்னா பேதையே, நான் பெற்றிருக்கும் இந்த உடம்பு என்னுடையது, இதற்கு உரியவன் நானே என்னும் நினைப்பில் இன்பத்துக்கு இதுவே எல்லாம் என்று இருந்தால் தினை அரிசி சோற்றை போல சிறிதும் பெரிதுமான புழுக்கள் தின்னம் அவற்றிற்கு இரையாகும் இவ்வுடம்பை பேதை மனமே என்னுடையது எனக்குரியது என்று சொல்லலாமா? இதையே மணிமேகலையும் அதுவும் ஐம்பெருங்காப்பியங்கள்ல ஒன்றுதாங்க. என்பும் தடியும் உதிரமும் யாக்கை என்று அன்புறுமாக்கட்கு அரிய சாற்றி வழுவோடு கிடந்த புழுவின் பிண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.